Hello friends, welcome back to our channel Business Boss. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரீசெல்லிங் பிசினஸ் தாங்க பார்க்க போறோம். அதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கி விற்கிறது மூலமா நம்ம தினமும் சாலிடா ஒரு இன்கம் பார்க்க முடியும். இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் மாதிரி இருக்க போது ஜஸ்ட் நீங்க ஒரு கை மாத்தி விட்டுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ நீங்க B2Bயா பண்ணிக்கலாம் இல்ல B2Cயா நீங்க பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல தாராளமா நீங்க இந்த தொழில் நீங்க ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்குன்னு நீங்க தனியா கடை போட போறது கிடையாது. நீங்க வீட்டுல இருந்தபடி நீங்க சேல்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன்கோயிங் ஸ்கோப் இருக்கக்கூடிய பிசினஸ் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு பொருட்கள் எல்லாமே நல்லா டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த பிசினஸ் பத்தின மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை நீங்க கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாம நோட்டிஃபிகேஷன் வரும். ரீயூசபிள் காட்டன் பேக்ஸ். ஸோ இந்த மாதிரி காட்டன் பேக்ஸ் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கே அதிகமாக பார்த்துருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷாப்பிங் நீங்கள் போறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல இப்போ சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய மாலாக இருக்கட்டும், அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஒரு பொருட்கள் நீங்கள் வாங்குறப்ப இந்த மாதிரி பேக்ஸ் நீங்கள் கடைசியாக வாங்குறப்ப நீங்கள் வாங்கிட்டு வர முடியும். ஷாப்பிங்லாம் நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பேக் எதுவும் கொண்டு போகல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே ஒரு பேக் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேக்ஸ் தாங்க இந்த காட்டன் பேக்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்மளோட பிசினஸ் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காட்டன் பேக்ஸ் நம்ம ஹோல்சேல் பல்கான அமௌண்ட்ல டிரான்சாக்ஷன் பண்ண போறோம். நீங்க மொத்த விலையா வாங்குறப்ப இதோட விலை ரொம்ப கம்மியாவே கிடைக்கும். சோ இது நம்ம வாங்கிட்டு நம்ம கைமாத்தி விட்டாலே போதுங்க. வேற எதுவும் நம்ம பண்ண போறது கிடையாது. இந்த பேக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர்ல கிடைக்கும், இல்ல நார்மலா நீங்க எம்டியா கூட கிடைக்கும், இல்ல உங்க பிராண்ட் நேம்ல கூட நீங்க சேல்ஸ் பண்ணிக்க முடியும். சோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சைசஸ் உங்களுக்கு வேரி ஆகும். என்னன்னா ஒரு இன்ச் கணக்கா உங்களுக்கு வேரி ஆகும். அந்த மாதிரி நீங்க மல்டிபிள் சைஸ்ல கூட நீங்க சேல்ஸ் பண்ணிக்க முடியும். ஹோல்சேல்ல இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே பல்கான அமௌண்ட்ல உங்களுக்கு எங்க கம்மியா கிடைக்கும் அப்படின்ற விவரம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது இடம்க்கு தெரியும்னாலும் நீங்க அங்க வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி காட்டன் பேக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம ஹோல்சேலா வாங்குறதுக்கு பதிலா இதுக்கு உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக் கிடைக்கும், முஸ்லிம் கிளாத்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க வாங்கிட்டு நீங்களே ஸ்டிச் பண்ணிக்க முடியும். எவ்வளவு என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே தச்சுக்கலாம். இப்போ இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா நீங்க டெய்லரிங் ஆஸ்பெக்ட்ல கூட நீங்க பண்ண முடியும். எப்படின்னா இப்போ டெய்லரிங் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்க தாராளமா அந்த மாதிரி ஸ்டிச்சிங் பேக்ஸ் கூட நீங்க ஸ்டிச் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ண முடியும். இந்த பிசினஸ் மூலமா நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ இந்த பேக் நம்ம சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த பேக் மேல நமக்கு ஒரு ₹1 இல்ல ₹2 ₹3 நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா இந்த பேக்கோட விலையே ரொம்ப கம்மி தாங்க. கிட்டத்தட்ட நீங்க ஒரு ₹5 நீங்க வாங்க முடியும். அதுக்கு மேல நம்ம கூடுதலா வைக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நீங்க சேல்ஸ் பண்ணாலும் நீங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேக்ஸ் நீங்க சேல்ஸ் பண்ணா கூட நீங்க நியர்பை அந்த அமௌண்ட் நீங்க எடுக்க முடியும். இப்போ நம்ம ஹோல்சேல ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஸோ குறைஞ்சபட்சமா இந்த அளவுக்கு தான் நம்ம வாங்க முடியும் அப்படின்றது இருக்கும். ஸோ ஒரு ஹோல்சேல் மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து நீங்க வாங்குறப்பவே நீங்க அந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி தான் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு கிலோ கணக்கில் வாங்கலாம், இல்ல ஒரு பீஸ் கணக்கா ஒரு 1000 பீஸ் ஒரு 10,000 பீஸ் நீங்க வாங்குவீங்க. ஸோ வாங்குறத நீங்க அப்படியே நீங்க கைமாத்தி விடுறது மூலமா நீங்க லாபம் பார்க்க போறீங்க. இந்த பிசினஸ் பொறுத்தவரை எந்த ஒரு மிஷின் ஒர்க் உங்களுக்கு கிடையாதுங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க வாங்குறத நீங்க அப்படியே சேல்ஸ் பண்ண போறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு பேக்கிங்கும் கிடையாது இதுல. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரீசெல்லிங் பிசினஸ் இருக்கு. ஸோ ரீசெல்லிங் பாக்குறப்ப உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நீங்க ஆரம்ப கட்டத்துல ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த தொழில் நீங்க சூஸ் பண்ண முடியும். இதோட முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஒர்க் லோட் ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு பையிங் அண்ட் செல்லிங் மாதிரி தான் நீங்க பண்ண போறீங்க இல்லையா? ஸோ இது உங்களுக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்க சேல்ஸ் பண்ண மட்டுமே போதுமானதா இருக்கும். ஓகே, இப்போ இதோட மார்க்கெட்டிங் பார்க்கலாம் வாங்க. மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கொண்டு போய் நம்ம சேல்ஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, மெயினா பாத்தீங்கன்னா B2Bன்னு பாக்குறப்ப ஒரு பிசினஸ் டு பிசினஸ் நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ எல்லா விதமான கடைகளை நீங்க டார்கெட் பண்ணுங்க. சூப்பர் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹோல்சேல் கடையா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய ஷாப்பிங் மாலா இருக்கட்டும், அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க பல்கான அமௌண்ட்ல உங்களுக்கு எடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிரான்சாக்ஷனும் பல்கா நடக்கும், உங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமா கிடைக்கும். இது மட்டும் இல்லாம நீங்க ஆன்லைன்ல உங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க ஆன்லைன்ல கூட நீங்க சேல்ஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்க GST லைசன்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, கம்பெனி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது மட்டுமே போதுமானதாங்க இருக்கும் இந்த பிசினஸ் தொடங்குறதுக்கு. கண்டிப்பா இந்த வாய்ப்பு நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க அது. ஸோ கண்டிப்பா இந்த வாய்ப்பு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த வீடியோவை நீங்க கொண்டு போய் சேருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பிசினஸ் வீடியோ கூட நம்ம மீட் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ.